சார் வண்டி எப்படி நிப்பாட்டிங்க சார்? இப்படிதான் சார் பார்க்கிங் பண்ணோம். நான் வேண்டா வண்டி இப்படியே பார்க்கிங் பண்ணணுமா? நீங்க போயிட்டு வாங்க சார், நான் பார்க்கிங் பண்றேன். அப்பா அவங்களே பார்க்கிங் பண்றாங்களா? நம்ம உள்ள போயிட்டு வரலாம். பார்த்து பத்திரமா விட்டு சாவி எடுத்துவாங்க. ஓகே சார். 20 minutes later. சார் சாரி சார். தேங்க்ஸ்ப்பா. தம்பியா, அரை மணி நேரம் ஆகுது, நீயே வச்சுப்ப, சாவி எடுத்துன்னு வந்து தர மாட்டியா? இல்ல சார், வண்டிங்கலாம் நிறைய வந்துச்சு சார், அதனால தான் சார் எடுத்துன்னு வந்து தர முடியல. டேய் போடா, வண்டியாதா சார் எதனா பார்த்து செய்யுங்க சார். டேய் அதை தர முடியாது, போடா. சார் மரியாதை தான் சார் கேக்குறேன், எதனா கொடுங்க சார். யோ நவரியா, டேய் மௌனா, இதுல வச்சு இந்த நகை பண்ணல காணண்டா. என்னப்பா சொல்ற? காணண்டா என்னப்பா சொல்றேன்? கேள்றா அவனா. யோ இங்க வா, இங்க வச்சு இந்த நகை பண்ணலாம் எங்கயா? சார் நான்லாம் ஏதோ பார்க்கல சார், நான் வண்டி மட்டும் தான் சார் எடுத்துன்னு வந்து நிறுத்தினேன். யார்கிட்ட போய் சொல்ற? ஓங்க மரியாதை குத்துரு. சார் சத்தியமா நான் எதுவும் எடுக்கல சார். அப்பா அவன் எதுவும் எடுக்கலன்றான்பா. நீ கொஞ்சம் கொம்முனு இரு. ஹலோ, கோயிலாண்ட இருக்கேன், கொஞ்சம் வாங்க. சார் உண்மையா நான் எடுக்கல சார், என் மேல பை போடாதீங்க சார். யோ கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்து கேட்பாங்க, அவங்க கிட்ட சொல்லு. 20 minutes later. ஐயோ அம்மா அடிக்காதீங்க. ஒழுங்கு மரியாதை சொல்லி எங்க வச்சிருக்க நகைய? அண்ணா சத்தியமா நான் எதுவும் எடுக்கலண்ணா. டேய் இவன் நாங்க கூட்டு போடா. இந்த பாருங்க 10 சரம் நகை, 5 நம்பர் அடிச்சிடலாம், 5 அவங்க கிட்ட கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? கரெக்டான யோசனைப்பா. இன்னைக்கு ஒரு சவரம் 70,000, 5 சவரம்னா இன்னைக்கு 3.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அடிக்கிற அடியில அவன் எங்க வச்சுக்கிறான்னு கக்கிடுவான், கவலைப்படாத. அவன் சொந்தக்காரன் அண்ணன் தம்பி கிட்ட என்ன கொடுத்துருப்பானோ? அவங்களையும் விசாரிச்சிருவோம். இதோ கூட்டு வரேன். டேய் அவன் கொடுத்தா எங்கடா? எங்க குடுக்கலனா டேய் சொல்றே இல்லையாடா? சத்தியமா தெரியாது. சொல்லு, நிஜமா கறியே. பையன் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டான் சார். உங்களை இப்படி விசாரிச்சு ஆடிக்காவது அடிக்கிறா. நடா இதுங்க இவ்வளவு வச்சு உண்மையை சொல்ல மாட்டேதுங்க. அவனை இன்னும் குழந்தாக்கா உண்மையை கக்கிடுவான். மிளகா பொடிய வாயில கொட்டி உண்மையை கக்க வச்சிடலாம். சரி வாடா போலாம். இதுங்களா தண்ணி வேணுமா அவனுக்கு? போட்டா தண்ணி கேட்டால, இந்த தண்ணி கொடுப்போம். ஏய் என்னடா? ஏய் விட்றா. சொல்றா, உண்மையா சொல்றா. அடினா என்னடா சவுண்ட் காணோம்? செத்துட்டான்டா. என்னடா பண்றது? அவன் தடிக்கு விழுந்து போயிட்டான்னு சொல்லலாம் கூட. நீ போனது கூட பிரச்சனை இல்லை, நகை போயிடுச்சே. சரி வாங்க, நம்ம மேல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவன் தடிக்கு விழுந்துட்டான்னு சொல்லிடலாம். வாங்க போலாம். அவன் எடுத்திருக்க மாட்டான் சார், ரொம்ப நல்ல பையன் சார். அதெல்லாம் இருக்கட்டும்பா, எடுத்தான்னு கேட்கலான்னு தான் கூட்டு போனோம். அவன் கொம்பு தடிக்கு விழுந்து செத்துட்டான்ப்பா. அட பாவிங்களே, என் புள்ளைய சாவடிச்சிட்டீங்களேடா.